105:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். உண்மைதானே? நம்ம மண்ணு தானே. ஆமே. நம்மளை யாருன்னா பார்த்து மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டா ஒத்துப்போமா? நமக்கு என்ன வரும்? ஆனா உண்மையில நம்ம யார்? மண்ணு. அல்லேலூயா. இந்த மண்ணை தான் பொண்ணா மாற்றுறார். இந்த மண்ணு தான் என்னவா மாறப்போகுது? புடமிடப்பட்டு அது பொண்ணா மாறிடும். சுத்த பொண்ணா மாறும். என்ன சொல்றாங்க? 98 கேரக்டரா? என்ன கேரக்டர் சொல்றாங்க? இதுவும் 91 கேரக்டரா? சொல்லுங்க, எனக்கு புரியல. ஆமா, யோசித்து பாருங்க. அப்ப பொண்ணா விளங்கணும்னா அதுக்கு ஒரு தரம் வேணும். அந்த தரத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு ஒரு மனுஷனே அப்படி விரும்புறான்னா உங்களுக்கும் கர்த்தர் ஒரு தரம் வச்சிருக்கிறார். அந்த தரம் வருகிற வரையில உங்களை என்ன செய்வாரு? நெருப்புல போடுவாரு, தண்ணியில போடுவாரு, நெருப்புல போடுவாரு, தண்ணியில போடுவாரு, எடுத்து பார்ப்பாரு, திரும்ப நெருப்புல போடுவாரு. எதற்காக? ஏன் போட்டு போட்டு எடுக்கிறாரு? அப்படி பார்க்கிறாரு. ஏன் போடுறாரு? அவர் முகத்தின் சாயல் உனக்குள்ள பிரதிபலிக்கணும். அவரை உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கணும். இந்த தட்டான்னு ஒருத்தர் இருக்கார்ல, நகை ஆச்சாரி, அவர் இடத்துக்கு நீங்க போய் பாருங்க. நகை எப்படி போடுவாரு? ஒரு சோப்புல போடுவாரு, திரும்ப நெருப்புல போடுவாரு, எல்லாம் பண்ணுவார். எடுத்து இப்படி பார்ப்பாரு. என்னடான்னா தன்னுடைய முகம் அதுல என்ன செய்யுமா? தெரியும். அப்பதான் அந்த ஜொலிப்பு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உங்களையும் தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறாரு? இந்த உலகத்தாருடைய பார்வையில நீங்க பிரகாசிக்கிறவர்களாக, வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக. பானை உடைஞ்சாதான் வெளிச்சத்தை மற்றவங்க பார்க்க முடியும். காலையில நான் சொன்னேன் இல்லையா, கிதியோன் பானையை போட்டு உடைச்ச பொழுது உள்ள இருந்த தீவத்தினுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? ஓங்கி பிடிச்சாங்க. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் ஓங்கி பிடிக்கப்படும் பொழுது சூழ உள்ள எல்லா சத்துருக்களும் ஓடி போனாங்க. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி மங்கி இருந்தா பிரயோஜனம் இல்லை. அது பிரகாசிக்க ஆரம்பிக்குமானால் சத்துரு ஓடுவான். அநேகரை தேவன் பக்கமா நீங்க கொண்டு வருவீங்க. ஆமென்.